வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அழகான ஒரு கை டிசைன் பார்க்க போகிறோங்க. இது ரொம்ப சூப்பராக இருக்கும். அடியில் வந்து சாரியோட கிளாத் கொடுத்து கிராஸ் பீஸு 1.25 இன்ச் கட் பண்ணியிருக்கேன். கையை மேலே வச்சு ஒரு தையல் எட்ஜில் போட்டுட்டு பைப்பிங் பண்ணிடலாம். அழகாக உருட்டி கொடுங்க. நல்லாயிருக்கும் இந்த கை டிசைனு. இந்த மாதிரி பொறுமையாக உருட்டி கொடுங்க. இந்த பார்டர் ரொம்ப பெருசாக இருந்துச்சு, கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கேன். கை ஃபுல்லாக இருக்கிற அளவு இருந்தது. இப்போ வந்து சாரீ கிளாத்து மேலே வச்சா அந்தளவுக்கு வந்து சன்கிரேப் அடியில் வச்சுருக்கேன். சன்கிரேப்புன்றது வந்து லைனிங் கிளாத்து தான், நம்ம சுடிதார் இதுக்கெல்லாம் போடுறது. இப்போ இந்த மாதிரி சுற்றிலும் ஒரு தையல் போட்டு வச்சுக்கோங்க நகலாமல். ஏன்னா வந்து சாரீ கிளாத்து ரொம்ப லேஸாக இருக்குது. கேன்வாஸ் வச்சா அப்படியே தெரியுது, அதனால் டபுள் கிளாத்து கொடுத்துருக்கேன். இப்போ நான் வரைகிற மாதிரி டைமண்ட் வரைஞ்சிக்கோங்க. டைமண்ட் ஷேப்பில் கீழே வந்து அகலம் சின்னதாகவும் மேலே வந்து கொஞ்சம் உயரமாகவும் அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. ரெண்டு சமமாக வேணாம், மேலே கொஞ்சம் லென்த் அதிகமாகவும் கீழே கொஞ்சம் கம்மியாகவும் இந்த மாடலில் கட் பண்ணிக்கோங்க. சமமாக இல்லை, பாதையால் வச்சு இன்னும் 2 கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ நம்ம சாரீ கிளாத்தில் வச்சு சுற்றிலும் எட்ஜிலேயே அப்படியே தையல் போடுங்க. கேன்வாஸ் எட்ஜில் சாரீ கிளாத் வந்து நமக்கு திக்காக இருந்துச்சுன்னா அப்படியே அயன் பண்ணி நம்ம பைப்பிங் பண்ணிக்கலாம். அது ரொம்ப லேஸாக இருக்குது, சில்க் காட்டனோட சேர்ந்த சாரீ, அதனால் எக்ஸ்ட்ரா ஒரு கிளாத்து கொடுத்துருக்கேன். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நம்ம பைப்பிங் பண்ணலாம். ப்ளவுஸ் கிளாத் எடுத்திருக்கேன், இங்கு ப்ளூ. நீங்கள் தையல் போட்டிருக்கீங்க இல்லையா, அதுலேயே அப்படியே தையல் போட்டு வாங்க. இந்த கார்னர் நிப்பாட்டிட்டு அப்படியே திருப்பிக்கலாம். இது 3 பக்கமும் நிப்பாட்டி அப்படியே திருப்புங்க. மேலே ஸ்டார்ட் பண்ண இடத்துல அந்த கிளாத்தை விரித்து விட்டு அப்படியே ரெண்டையும் இப்படி சென்டரில் வச்சு ஃபுல்லாக வெளியில் எடுத்துருங்க. இப்போ மேலே கொஞ்சம் கிளாத் விட்டுருக்கோம், இப்போ பெரட்டி விட்டுட்டு நூலை 2ஐயும் பிரித்து விட்ருங்க. எதுலேனா இப்போ 2 நூலையும் தனித்தனியாக எடுத்து விட்ருங்க. பாபினில் இருக்கிறதையும் ஊசியில் இருக்கிறதையும் இப்போ அப்படியே உருட்டி பொறுமையாக கொடுங்க. இது வந்து நம்ம அப்படியே சிங்கிளாக மடக்கினாவே போதும், உருட்டி கொடுக்கணுன்னு கிடையாது. அப்படியே சிங்கிளாக அப்படியே மடக்கி விட்டிங்கன்னா போதும். நமக்கு கேன்வாஸ் இருக்குது. ரெண்டாவது வந்து ப்ளவுஸோட கிளாத், அது 2 கிளாத் இருக்குது. சாரீ கிளாத் ஒன்று, சன்கிரேப் ஒன்று. அப்போ 3 சேர்ந்துச்சுன்னா உங்களுக்கு நல்ல திக்காக கிடைக்கும் பைப்பிங். மேலே அப்படியே மடக்கி தைச்சி விட்ருங்க. அழகான டைமண்ட் ஷேப் ரெடி ஆயிடும். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை சுற்றிலும் உள்ளே இருக்கிறத கட் பண்ணிட்டிங்கன்னா சுருக்கம் இல்லாமல் நீட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ இது ப்ளவுஸ்க்கு சேர்த்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். ப்ளவுஸ் வந்து திண்டுக்கல் டெய்லரில் போட்டிருக்கேன். அது பேக் சைடு டிசைனு, கை டிசைன் எல்லாம் ஒன்றா போட்டிருக்கேன். இதில் கை டிசைன் மட்டும் பார்க்கலாம். கிராஸ் பீஸ் வந்து நிறைய கட் பண்ணி எடுத்திருக்கேன், நம்ம லைன் வச்சு தைக்கிறதுக்காக. இதுக்கு வந்து உள்ளே ஒரு 1/4 மீட்டர் அளவு கட் பண்ணியிருக்கேன். 1/4 மீட்டர் கூட வராது, ஒரு 20 பாயிண்ட் வரும். இதை மடித்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு அப்படியே தையல் போடுங்க. இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச்சுக்கு தையல் போடுங்க. இப்போ அதை அப்படியே திருப்பி எடுத்துடலாம். நல்லா திருப்பி எடுத்துட்டு 2 ஓரங்களும் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டு அந்த தையல் பகுதி அடியில் போகிற மாதிரி நல்லா தேய்ச்சி விடுங்க.
இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு இப்போ நம்ம கையில் பைப்பிங் வச்சுருக்கோம். உள்ளே அந்த பைப்பிங் கிளாத்து அப்படியே ஹெம்மிங் பண்ணி விட்டுறலாம். ஏன்னா ஏற்கனவே மடித்து ஒரு தையல் போட்டிருக்கோம், மறுபடியும் இன்னொரு தையல் போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. அதனால் ஹெம்மிங் பண்ணி விட்டுட்டு சென்டர் அடையாளப்படுத்திக்கலாம். மாதிரி தேய்ச்சி விட்டிங்கன்னா அடையாளப்படுத்திடலாம். இப்போ சென்டரில் மார்க் பண்ணிவிட்டு இப்போ பைப்பிங் ஹெம்மிங் பண்ணியாச்சு. பைப்பிங் மேலே 1/4 இன்ச்சுக்கும் மேலே ஏற்றி சென்டரில் 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அப்படி லைட்டாக மேலே தூக்கி அப்படியே ஒரு ஃப்ளிட்ஸு மடக்கி அப்படியே கீழ்வாக்கில் திருப்பிடுங்க. இது கட்டிங்கில் பண்ணல, அந்த மாதிரி நம்ம அப்படியே பண்ணுறோம். இதுவுமே அழகாக இருக்கும். கட்டிங்னா லைனிங் கிளாத்தில் இந்த மாதிரி வளைவாக கட் பண்ணிவிட்டு பண்ணலாம். ஆனால் இதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இன்னொரு தையல் போட்டுடலாம். அவ்வளோதான். போட்டுட்டு சென்டரில் அடையாளப்படுத்திக்கலாம். படுத்திருக்கோம் இல்லையா, அதில் அந்த நம்ம ரெடி பண்ண பீஸை வச்சு தைச்சிடலாம். கரெக்டாக நேராக வச்சு தையல் போடுங்க. மேலே கீழேயும் அந்த நூலை கட் பண்ணி விட்டு நூலை வெளியில் எடுத்துருங்க. இப்போ 2 பக்கமும் 2 கைக்கும் நம்ம தையல் போட்டோம். இப்போ இந்த மாதிரி 3 தையல் போட்டுடலாம். லைனில் 4 தடவை திருப்பணும். இப்போ இதே மாதிரி எல்லா பக்கமும் திருப்பிடலாம். இப்போ இந்த ஸ்டோன் பட்டன் இருக்கு இல்லையா, அது ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸில் இப்போ சுற்றிலும் தையல் போட்டுடலாம். இப்போ மேலேயும் ஃபுல்லாக பாசி வச்சாச்சு. இந்த ஸ்டோன் பட்டன் எல்லா பக்கமும் தைச்சாச்சு. இப்போ கை டிசைன் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்குது. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.